Good morning, everyone. First of all, thank you for giving me this wonderful opportunity, and it is my pleasure to introduce myself in front of you. This is Sneha Balan from Arelu district. I completed my graduation in BSc Mathematics from Bharathidasan University with the percentage of 93. I come from a family of five, including me. My strength is self-motivated, hardworking, and honest person. My hobbies are listening to music and reading books. My short-term goal is to get a job in a reputed company where I can improve my skills and experience. My long-term goal is to achieve a good position where I can build my career and help the organization. That's all about me. Thank you. I am Sneha. I am working in a career guidance expert at Next Wave. ஓகே வெபினார் அட்டன் பண்ணீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, கம்பெனியை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. நம்ம கம்பெனியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ். நெக்ஸ்ட் வேவோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4.0. 4.0னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம லாக் யூஸ் பண்றோம் தெரியுங்களா? சில பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்றோம், சில பேர் வந்து ஐ கான்டாக்ட் மூலமா வைக்கிறாங்க, சில பேர் வந்து ஃபேஸ் லாக் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியை நம்ம நெக்ஸ்ட் வேவ் வந்து சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து பிசியும் யூஸ் பண்றாங்க. அந்த பிசில நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் எப்படி வருது, அதை பத்தின நுணுக்கமான தகவல்களையுமே அவங்க உங்களுக்கு வந்து சொல்லி தராங்க. இப்போ ஐஐடி எம்ஐடி அந்த மாதிரி இதுல எல்லாம் படிக்கிறது வந்து நிறைய பேரோட மிகப்பெரிய கனவா இருக்கும். அதுல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி அதுல கிராஜுவேட் ஆனவங்க நிறைய டாப் கம்பெனிஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தான் நம்ம கம்பெனியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்றதுதான் நம்ம நெக்ஸ்ட் வேவ் கம்பெனியோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஹாய், இப்ப நீங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து லைஃப்ல ஒரு பெரிய காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலைக்கு போகலாம், ஒரு நல்ல சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற கனவோட தான் நீங்க நிறைய பேர் வந்து காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆவீங்க. யாராவது நீங்க காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது காலேஜ் படிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே நம்ம ஃபேமிலியை நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்மள நம்பி இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றணும், நம்ம பெற்றோர்களை நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காலேஜ் போய் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காலேஜ் போறோம். ஆனா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் ஏதோ கிடைச்ச ஒரு வேலைக்கு போறாங்க, அப்படி இல்லைன்னா கிடைச்ச வேலையை அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. பட் படிச்ச படிப்புக்கும் அவங்க பாக்குற வேலைக்கும் 90% மக்களோட இது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. கிடைச்ச வேலைக்கு போய் அவங்க திருப்தியா இருந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா நம்ம வந்து எதுல டிஃபர் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல மார்க்ங்கிறதுல டிஃபர் பண்ணி காட்டுவாங்க. நிறைய மார்க் எடுத்தா இவங்க டாப்பரு, கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தா இவங்க மிடில்ல இருக்காங்க, ரொம்ப கம்மியா எடுத்தா அவங்க லோல இருக்காங்க அப்படிங்கறத பிரிச்சு காட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலேஜை பொறுத்த வரைக்கும் மார்க்குங்கிறது ஜஸ்ட் ஏ நம்பர். நம்மளோட மார்க் ஷீட் வந்து ஜஸ்ட் ஏ பேப்பர். ஓகேங்களா? நம்ம வந்து எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருந்தா மட்டுமே போதும். இது நான் வந்து டாப்பரா இருக்கேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரியில எதிர்பார்ப்பாங்க. நம்ம காலேஜ் லைஃப்ல அவங்க நமக்கு சொல்லித்தர படிப்புக்கும் நம்ம வேலைக்கு போகணுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரப்ப அதுல நடக்கிற வாழ்க்கை முறைக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கணுங்கிறத நம்ம காலேஜ் லைஃப்ல யாரும் சொல்லி தரது கிடையாது. அவங்களோட நோக்கம் என்ன? படிங்க படிங்க படிங்க, நிறைய மார்க் எடுங்க, இதை மட்டும் தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளாதான் அடிஷனல் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடிஷனல் ஸ்கில் இல்லாம நீங்க எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் மார்க் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எனக்கு கொடுங்க, கண்டிப்பா கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. சப்போஸ் இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க, காலேஜ் லைஃப் முடிச்சிட்டீங்க, ஒரு வேலைக்கு போக போறீங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க என்ன சொல்லி வேலைக்கு போவீங்க? எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு எந்த ஸ்கில்ல சொல்லி வேலைக்கு போவீங்க? ஒண்ணுமே சொல்ல முடியாது. வெறும் மார்க் ஷீட் மட்டும்தான் நீங்க கையில வச்சிருப்பீங்க. அதனால காலேஜ் படிக்கிறப்பே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சைட்லேயே ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால அந்த ஸ்கில் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம காலேஜ் படிக்கிறப்பயே அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து கண்டிப்பா பிரைட்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் வேவ்ல இருந்து நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு உங்களோட கெரியர் வந்து கண்டிப்பா
முன்னேற்றத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து நெனச்ச வேலையையும் பார்க்கலாம். உங்களுக்கு மனநிறைவான சம்பளமும் இருக்கும். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்க பெற்றோர்களையும் நீங்க நல்லபடியா பார்த்துக்கலாம். நீங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு துவண்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இங்க இருக்காது. நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்பி வேலைக்கு சேரலாம்.